மகாபிரிவாஜனம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு யோகினி தேவிகளை சொல்லி முடிச்சாங்க. அடுத்ததாக அவள் எந்தெந்த நாமங்களில் எப்படியெல்லாம் எந்தெந்த வடிவங்களில் நமக்கு மிகவும் பரிச்சயமானவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இந்த நாமங்களில் எல்லாம் அவள் இப்படி இருக்கிறாள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி நமக்கு ஒரு பரிச்சயமான ஒரு நாமம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்றது. இந்த நாமத்தை நாம் எங்கெல்லாம் யாக யஜ்ஞங்கள் செய்கிறோமோ அங்கெல்லாம் இதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அப்படி அந்த நாமாவளியில் இருக்கக்கூடிய தேவியாகவும் அவள் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ. இப்போ இந்த ஸ்வாஹா அடுத்தது ஸ்வதா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நாமங்களாக இருக்கும். இது எதில் வந்திருக்கும் அப்படின்னா, மார்க்கண்டேயர் அர்கலா சோஸ்திரத்தில் மார்க்கண்டேயர் அழகாக சொல்லியிருப்பார். ஜெயந்தி மங்களா காலே பத்ரகாலே கபாலினே துர்கா சிவா க்ஷமா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேவியின் நாமமாக சொல்லிக்கொண்டே ஸ்வாஹா என்றும் ஸ்வதா என்றும் அழைக்கப்படக்கூடிய அம்பிகையே உனக்கு நமஸ்காரம் சொல்லுவாராம். அதே மாதிரி இப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, யார் ஸ்வாகா யார் ஸ்வதா அப்படின்னா. கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவி பாகவதத்தில் நமக்கு இதுக்கு பதில் கிடைக்குங்க. அப்படித்தான் இந்த தேவி பாகவதத்தில் 9வது ஸ்கந்தம். அப்போ இது யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்வார் இல்லையா? அப்போ எப்போவுமே கேட்கக்கூடியவர் இதில் முக்கியமாக யாராக இருப்பாங்க அப்படின்னா நாரதர். இப்போ நாரதர் யாருக்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா நாராயணன் கிட்ட கேட்குறாரு. இந்த ஸ்வாகா ஸ்வதா மந்திரங்கள் அப்படின்னு நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துகிறோமே, எந்த யாகங்கள் செஞ்சாலும் இந்த ஸ்வாகா சொல்கிறோம், பித்ருகாரியங்கள் செய்யும் பொழுது ஸ்வதா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்வாகா ஸ்வதா எப்படி இந்த வார்த்தை தோன்றியது, இவர்கள் யார், இவர்கள் எப்படி உருவானார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கேட்குறாரு. நாரதருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது, இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்வதற்காக அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியின் மூலமாக நாராயணனே பதில் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா அவங்களே சொல்லும் பொழுது அது நமக்கு மிகவும் பெரிய சான்றாக இருக்கும் அடுத்ததாக எடுத்து சொல்வதற்கு. அப்படித்தான் இப்போ ஸ்வாகா அப்படின்னு சொல்றது யாரு, எந்த தேவதை அப்படின்னு பார்க்கணும். முதல்ல சொன்னோம், ஸ்வாகா அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு யாக யஜ்ஞங்கள் செஞ்சாலும் அதில் ஹவிர்பாகம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த ஹவிஸ் அல்லது அவிர்பாகம் இந்த ரெண்டையும் நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், அந்த நாமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓம் வாயுவே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்வாஹா சொல்லும் பொழுது இது யாருக்கு போய் சேரும் அப்படின்னா வாயு தேவனுக்கு போய் சேரும். நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இப்போ தேவர்கள் எல்லாம் எந்த ஒரு உணவும் சாப்பிடுவதே கிடையாது, இவர்கள் எல்லாம் எப்படி உயிர் வாழ்கிறார்கள் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க, எப்படிமா அவங்க மட்டும் சாப்பிடாம இருக்காங்க, நம்மளாம் இப்படி சாப்பிட்றோமே அப்படின்னு. அப்படித்தாங்க அந்த ஒரு சந்தேகம் வருகிறது. அவர்களுக்கு அந்த சந்தேகத்திற்கு பதிலும் கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா தேவர்கள் நம்ம போல நிலங்களை வச்சுட்டு உழுது அதில் பயிர் செய்கிறது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஆகாரம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். சரி, நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு எப்படி நேரடியாக போகிறது அப்படின்னு பார்த்தா பிரம்மா கிட்ட தான் கேட்கும் பொழுது பிரம்மா சொல்கிறாரா, சரி மனிதர்கள் செய்யக்கூடிய யாக யஜ்ஞங்களில் அதுலேருந்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதே போல் யாக யஜ்ஞங்கள் செய்கிறாங்க. யாக யஜ்ஞங்கள் செய்யும் பொழுது எதில் நம்ம போடுறோம், இதையெல்லாம் அக்னியில் தான் போடுறோம். அப்போ அக்னி பகவான் என்ன பண்ணுவாராம், இதையெல்லாம் தகிச்சு இதனோட சாரத்தை கொண்டு போய் இந்த தேவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாராம். இருந்தாலும் அவரால் இந்த வேலையை சரியாக செய்ய முடியல. அப்போ பிரம்மா என்ன நினைக்கிறாரா, சரி நீங்கள் போய் இதை கிருஷ்ணர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாராம். கிருஷ்ணர் உடனே சிரிச்சுக்கிட்டு இதை நீங்கள் பிரகிருதி கிட்ட கேளுங்க, ஏன்னா பராசக்தியின் வடிவமாக இருக்கக்கூடியவள் பிரகிருதி, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா பிரகிருதி கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ கேட்கும் பொழுது அவள் என்ன செய்கிறாளாம், தன்னுடைய கலையில் ஒரு வடிவத்தை ஒரு கிரணத்தை எடுத்து அழகாக ஒரு உருவம் செய்கிறார். அந்த உருவம் அவ்வளவு சுந்தரியாக இருக்கிறது, சிரித்த முகமாக, ஆனால் கருத்த நிறமாக, அப்படி கருன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஆழிமழை கண்ணா சொல்லும் பொழுது கருத்த நிறம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி கருத்த நிறமுடையவளாக அவள் இருக்கிறார். சரி, இப்போ ஸ்வாகா தேவி வந்தாச்சு. இப்போ அவள் என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ பிரம்மா கிட்ட
போய் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இது போலமா இந்த அக்னியால் எல்லாத்தையும் செய்ய முடியல, அப்போ நீ அக்னியோடு சேர்ந்து யார் எந்த தேவனுக்கு அந்த பெயரை சொல்கிறார்களோ அந்த தேவனுக்கு கொண்டு வந்து இந்த குணவை கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ இந்த அவிர்வாகம் அவர்களுக்கு வந்து சேரணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறா அப்படின்னா, அக்னியோடு சேர்ந்து அந்த பொருட்களை எல்லாம் தகனம் செய்யும் பொழுது அக்னியோடு சேர்ந்து அந்த கொழுந்தாக அவர் இருக்கிறார். அந்த கொழுந்தாக இருந்து அதை தகித்து அதை கொண்டு வந்து தேவர்களிடம் சேர்க்கிறார். இப்போ சரியாக தேவர்களுக்கு வந்து சேர்க்கிறது, இந்த காரியம் தடைபடாமல் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அக்னி ஸ்வாகா இவர்களுடைய திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இப்படித்தான் இந்த ஸ்வாகா தேவி தோன்றினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை வைத்து அந்த காரணத்திற்காகத்தான் இந்த தேவதைகள் இருக்கிறார்கள் சொல்கிறாங்க. ஆக யார் ஒருவர் அந்த ஸ்வாகா அப்படின்னு மந்திரத்தில் சொல்கிறார்களோ அவர்களுக்கு சர்வ சித்திகள் உண்டாகும். அப்போ எப்பொழுதுமே நம்ம யாக யஜ்ஞங்கள் செய்தால் அக்னி அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அதில் நாம் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் செய்யும் பொழுது என்ன சொல்லணும், ஸ்வாகா அப்படின்னு சொல்லணும். அப்படி செய்து தந்தால்தான் அது வந்து அவர்களுக்கு போய் சேரும். இல்லை அப்படின்னா அந்த பூஜைக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுக்கு ஒரு பலனே கிடைக்காம போயிடும் அப்படின்னு. அப்போ எந்த ஒரு குறைகள் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த மந்திரங்கள், அதனால தான் வேதங்களே அக்ஷரம் பிசகாமல் சொல்ல வேண்டும், அதன் பொருள் புரிந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அடிக்கடி சொல்லுவார். அப்போ இந்த விஷயங்களை செய்யும் பொழுது அந்த ஸ்வாகா என்ற மந்திரம் உச்சரிக்கப்பட வேண்டும். அப்படி உச்சரித்தால் அது கண்டிப்பாக அந்த தேவர்களுக்கு போய் சேரும். அப்படித்தான் இந்த ஸ்வாகா தேவியும் பிறந்தாள். மகாபிரிவா சரணம்.